ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில என்னென்ன விஷயங்கள் கத்துக்க போறோம், புதுசா என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நினைவூட்டல், ரீகாலேஷன் இல்லையா? ஸோ என்ன பத்தி பார்த்துட்டு இருக்கோம், நம்ம டென்சஸ் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ டென்சஸ்ல வி ஹேவ் 12 டென்சஸ் இல்லையா? நம்ம கிட்ட 12 டென்சஸ் இருக்கு. அதுலயும் குறிப்பா யாரை பத்தி எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். முடிஞ்ச ஒரு விஷயத்த கரெக்டா கம்யூனிகேட் பண்ணணும். பேசினாலும் சரி, எழுதினாலும் சரி, கரெக்டா சொல்லணும். அதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா? ஸோ அதை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுலயும் நம்ம நிறைய அஃபர்மேஷன்ஸ், அதாவது பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ்ன்ற அஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். பாசிட்டிவா ஒரு விஷயம் முடிச்சுட்டேன், பண்ணிட்டேன், செஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவ். நெகட்டிவ் இல்ல, பண்ணல, வரல அப்படிங்கிறது நெகட்டிவ். இன்ட்ராகேட்டிவ் போது பண்ணாங்களா, செஞ்சாங்களா, வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி இன்ட்ராகேட்டிவ்ஸ். ஸோ இந்த மாதிரி பிரிச்சு பார்க்குறோம். யாரை பிரிச்சு பார்த்தாலும் நமக்கு முதல்ல ஒருத்தரை பிரிக்கணும். யாரது? வெர்ப் ஃபார்ம் இல்லையா? ஸோ V1, V2, V3 ஆக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். செயல், நம்ம என்ன செயலை செய்யறோம் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ V1, V2, V3 எப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் வேறுபாடுகள், அதுக்கான தமிழ் ஆக்கங்கள் உங்களுக்கு தெரியும் போது ஈஸியா உங்களால என்ன பண்ண முடியும், சென்டென்ஸா ஃப்ரேம் பண்ணி வாக்கியங்களா அமைக்க முடியும் இல்லையா? ஸோ இன்னைக்கு நான் ஒரு வெர்ப் ஃபார்ம் வச்சிருக்கேன், ஏற்கனவே நம்ம பண்ணதுதான். அந்த வெர்ப் ஃபார்ம்ல எப்படி இன்ட்ராகேட்டிவா ஃப்ரேம் பண்ணி அந்த இன்ட்ராகேட்டிவ்க்கு எப்படி நம்ம 2 பதில்களா எழுதலான்றத பார்ப்போம் வாங்க. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதுல எக்ஸ்க்ளூசிவா யாரை பத்தி பார்த்துட்டு இருக்கோம்? இன்ட்ராகேட்டிவ் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இன்ட்ராகேட்டிவ்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். எந்த இன்ட்ராகேட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவா இருந்தாலும் யார் வேணும்னு சொல்லியிருந்தோம்? வெர்ப் ஃபார்ம், அதாவது V1, V2, V3. ப்ரெசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதாவது நான் இன்னைக்கு என்ன வெர்ப் ஃபார்ம் வச்சிருக்கேன் ப்ரெசன்ட்லன்னா, சால்வ் அப்படிங்கிற ஒரு விஷயம். சால்வ்னாவே என்ன? டு பி சால்வ், தீர்க்க அப்படிங்கிறது. அதாவது ஒரு விஷயத்த சால்வ் பண்றது. அப்ப சால்வ்ங்கிறது என்ன சொல்றேன்னா, தீர்க்க. இதையே V2, V3 நான் என்ன சொல்றேன்? சால்வ்டு அப்படின்னு சொல்றேன். அப்ப சால்வ்டு அப்படின்னு இருக்கும் போது ஒரு விஷயத்த முடிச்சாச்சு, அப்ப தீர்க்கப்பட்டது. தீர்க்கப்பட்டது. சால்வ்ட் அப்படிங்கிறது தீர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த சால்வ்டுங்கிறத எப்படி நம்ம பெர்ஃபெக்டா, ஏன்னா இந்த வார்த்தை ரொம்பவும் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா? ஸோ இதை எப்படி நம்ம சென்டென்ஸா கொண்டு வரலாம், இன்ட்ரோல இருந்து எப்படி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்க்கு ஆன்சர் பண்ணலான்றதையும் பார்ப்போம். ஸோ என்ன சென்டென்ஸ் எழுதுனாலும் ஃபர்ஸ்ட் நமக்கு சப்ஜெக்ட்ங்கிறவங்க ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் இருக்காங்க? ஐ, வி, யூ, ஹி, ஷி, தே. ஸோ இவங்கெல்லாம் நம்ம கிட்ட இருக்காங்க. அதுக்கப்புறம் ரூல் ஆஃப் பாஸ்ட் பர்ஃபெக்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, ரூல் ஃபர்ஸ்ட் எழுதலாம். பாஸ்ட் பர்ஃபெக்ட்னும் போது யார் கொடுப்பாங்க? ஏவி, இன்வெர்ட் ஆஃப் சப்ஜெக்ட். ஏன்னா இன்ட்ராகேட்டிவ்ல வரும்போது சப்ஜெக்டோட இன்வெர்ட்ல தான் ஏவி நமக்கு வரும். அப்போ ஏவி பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் V3 அண்ட் தென் விச் இஸ் கோ. இது நீங்க இன்கம்ப்ளீட்டா இருக்குன்னா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் சென்டென்ஸை. ஸோ நம்ம ஏவின்னும் போது எக்ஸ்க்ளூசிவா பாஸ்ட் பர்ஃபெக்டா வச்சு சொல்லும் போது ஏவி என்ன கொடுப்பாங்க? ஹேடுங்கிறத கொடுப்பாங்க. ஓகேவா? ஹேட் எழுதியாச்சு. இப்போ சப்ஜெக்ட் அப்படிங்கறத எழுதணும். ஸோ சப்ஜெக்ட் நான் என்ன பண்றேன்? தே எடுத்துட்டேன். V3 வரும்போது பிபி, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ரூல் எழுதிட்டு ரூலை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ இந்த சப்ஸ்டியூட் பண்ண ரூலை வச்சு எக்ஸாம்பிள் எழுத போறேன். எப்படி? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இன்ட்ராகேட்டிவ்ல எழுதுவோம். ஓகேவா? ஸோ அப்ப என்ன பண்றேன்? ஹேட் தே. ஹேட் தே என்ன பண்ணிருக்காங்க? V3 சால்வ்டுன்னு எடுத்திருக்கேன். அப்போ had they solved, அவர்கள் தீர்க்கப்பட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி. அப்ப என்ன விஷயத்த அப்படிங்கறது சொல்லணும் அப்படின்னா, had they solved the issue, இல்ல puzzle, anything, இல்லைன்னா something, ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி. had they solved the problem, அவர்கள் அந்த பிரச்சனையை தீர்த்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி. இல்ல had they solved the issue, இஷ்யூனாலும் பிரச்சனை தான் இல்லையா? ஸோ அப்ப இந்த இடத்துல கொஸ்டினா கேட்டாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? டயலாக் பேச போறோம் இல்லையா? எப்படி டயலாக் பேசலாம்? there is a எக்ஸ்பர்சன் கிட்ட இவங்க நான் கேள்வி கேட்கிறேன் இல்லையா? என்ன கேள்வி கேட்கிறேன்? had they solved the issue அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறேன். அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? பாசிட்டிவ்ல பதில் சொல்ல போறீங்க. அப்ப பாசிட்டிவ்ல சொல்லும் போது என்ன சொல்லுவீங்க? எஸ் அப்படின்னு சொல்லிட்டு they had solved the issue. அப்போ
had they solved the issue அப்படின்னு கேட்டாங்கன்னா பாசிட்டிவ் என்ன சொல்வீங்க? எஸ் தே ஹேட் சால்வ் த இஷ்யூ. தெர் இஸ் 2 பர்சன், எனக்கு முன்னாடி 2 பேர் இருக்காங்க, நான் அந்த 2 பேரை கேள்வி கேட்கும் போது ஒருத்தர் வந்து பாசிட்டிவ்ல அழகா சொல்றாரு, எஸ் தே ஹேட் சால்வ் த இஷ்யூ, அவர்கள் அந்த பிரச்சனையை தீர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதே வந்து வை பர்சனை கேட்கறேன், அவர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா நோ. அப்ப நோன்னும் போது என்ன வந்துருச்சு அந்த இடத்துல? நெகட்டிவ் அப்படிங்கிறது வந்துருச்சு. அப்ப நோ they hadn't solved the issue. அப்ப என்ன சொல்றாங்க? they hadn't solved the issue போது நோ அப்படின்னது அப்ப அந்த பிரச்சனையை அவங்க என்ன பண்ணவில்லை, தீர்க்கப்படவில்லை அப்படிங்கிறதான். ஏன்னா தீர்க்கப்பட்டதுன்னு இருக்காங்க, இங்க வந்து hadn't வரும்போது தீர்க்கப்படவில்லை அப்படிங்கிற மாதிரி. அப்போ there is a question. இப்ப நம்ம பேச ஆரம்பிக்கலாமா? இப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன், had they solved the issue அப்படின்னு நான் உங்களை கேள்வி கேட்கிறேன். அப்ப நீங்க பாசிட்டிவா பதில் எப்படி சொல்லலாம்? எஸ் they had solved the issue அப்படின்னு சொல்வீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் அந்த பிரச்சனையை வந்து தீர்த்துட்டாங்க, இல்ல அவர்களால் அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டது அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அதே வந்து இன்னொரு பர்சன் கிட்ட இதே கொஸ்டின் கேட்கிறேன், had they solved the issue கேட்கிறேன். அப்ப அவர் என்ன சொல்றாரு? they hadn't solved the issue. no they hadn't solved the issue. அப்ப முன்னாடி என்ன சொல்றாரு? இல்ல அவர்கள் அந்த பிரச்சனையை என்ன பண்ணவில்லை, தீர்க்கப்படவில்லை அப்படிங்கறத சொல்லிட்டாரு. சோ இது வந்து நம்ம பேசுற மாதிரி நான் உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். நீங்களுமே இந்த மாதிரி பேசுற மாதிரி கூட ஃப்ரேம் பண்ணி எழுதி பாருங்க. ஒன்ஸ் நீங்க வந்து சென்டென்ஸ் நல்லாவே எழுத ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க டயலாக்ஸ் எல்லாம் கூட எழுதி பாருங்க. ஏன்னா காலங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் முதல் ஸ்டெப்பா நீங்க ஒரு லெட்டர் ரைட்டிங் எழுத ஆரம்பிக்கலாம், இல்ல இந்த மாதிரி டயலாக் ரைட்டிங் எழுத ஆரம்பிச்சு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். ஸோ இன்னைக்கான இந்த ஒர்க் ஃபார்ம் வச்சுட்டு ஒரு 5 to 10 செட் ஆஃப் சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.